முதல்ல ஒரு பிரச்சனைனா அதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோவத்தை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுங்க. அத விட்டுட்டு எல்லாத்துக்குமே அவசரப்பட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி நிக்காதீங்க. கையில் இது தடவை இல்ல, உனக்கே தெரியும்ல. இதெல்லாம் அவங்க பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பாங்க? இப்படியே அவங்க பண்றதுக்கெல்லாம் நம்ம அமைதியா அடங்கி போயிட்டே இருந்தோம்னா திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நாம காப்பாத்திட்டோம். ஒவ்வொரு தடவையும் இப்படி நடந்தா என்ன பண்றது? அட்லீஸ்ட் இவங்க யாரும் போய் கேட்கலனா கூட நீயும் நானுமாவது போவோம். எனக்கு சந்தேகமே இல்ல கயல், இதுக்கு பின்னாடி நிச்சயமா செங்குட்டு வந்தா இருக்கணும். தேவிக்கு ஒண்ணுனா நம்ம என்ன பண்ணுவோம்னு அவருக்கு தெரியணும். மாமா சொல்றதா கரெக்ட். இப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா தேவிக்கு தான் ஆபத்து. எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேவிக்காக அவங்கள கொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அதே தேவியோட வாழ்க்கைக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அவங்கள நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா விக்னேஷ் கோவத்துல நாளைக்கு கண்டிப்பா தேவியை பார்க்க வரமாட்டாரு. அந்த குழந்தை பிறக்கும் போது விக்னேஷ் கையில ஏந்தணும்னு தேவி ஆசைப்படுறா. அந்த ஆசையை கெடுக்க நினைக்கிறீங்கன்னா போங்க, தயவு செஞ்சு போங்க, போய் என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. முதல்ல இதுக்கெல்லாம் காரணம் அந்த செங்குட்டு வந்தானான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். இந்த ஆள் இப்ப எதுக்கு கால் பண்றான்? எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சே. ஹலோ, சொல்லுங்க. என்னடா சொல்றது? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்னடா செஞ்சு வச்சிருக்க? கிடைச்சப்பவே அவளை அங்கேயே போட்டு தள்ளுறது விட்டுட்டு இவ்வளவு கொடுங்க அவளை கொடுங்கன்னு பேரம் பேசி அவளை தப்பிக்க விட்டுட்டியாடா. அயோக்கிய ராஸ்கல். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லா பிளானையும் நான் கரெக்டா தான் பண்ணேன். கடைசி நிமிஷத்துல எழில் வந்து காப்பாத்திட்டான். அவன் வராம இருந்திருந்தா தேவி நேரம் செத்துருப்பா. ஆமா, கிழிச்ச. அதான் சொதப்பிட்டியாடா. பேசுறான் பேச்சு. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஆளை வச்சு கொன்னு இருப்பேன் அவளை. என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்ன பாரு. அதான்டா நான் பண்ண தப்பு. ஓ, அப்ப என்ன மாட்டி விட தான் நீ பிளான் பண்ணியா? ஆமாண்டா. அதுக்கு என்ன இப்ப? பார், நான் கொடுத்த பணம் கொஞ்சம் கூட குறையாம என்கிட்ட வந்து சேரணும். இல்லன்னு வெயி. எது? பணத்தை திருப்பி கொடுக்கணுமா? யோ, என்ன விளையாடுறியா? நீ என்ன பந்தல் போடவா பணம் கொடுத்த? போடலன்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. ஆளை போடுறதுக்கு தானே பணம் கொடுத்த. அந்த பணத்தெல்லாம் தேவியை கொலை பண்றதுக்கு நான் செட் பண்ண ஆளுங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால தான் அவனுங்க மாட்டிக்கிட்டப்ப வாயை திறக்காம அமைதியா இருந்தானுங்க. என்னடா கதை வெறியா நீ? மரியாதையா பணத்தை கொடுக்கிற வழியை பாரு. யோ, கொடுக்க முடியாது, என்னையா பண்ணுவ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா மிரட்டிக்கிட்டே இருக்க. நான் என்ன உன் வேலைக்காரன் நினைச்சியா இல்ல அடிமை நினைச்சியா? இங்க பார், நீ ஒரு கொலை பண்ண சொன்ன, நானும் முயற்சி பண்ணேன், ஆனா நடக்கல. அவ்வளவுதான். அதுக்காக இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இங்க பாரு, நியாயமா நான் எடுத்த ரிஸ்க்கு நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும். என்னமோ கொடுத்த பணத்தை திரும்ப கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. நீ சொன்னு யோசிக்காம பைத்தியக்காரத்தனமா அந்த தேவியை கொலை பண்ண போய் நான் தான் என் பிரச்சனையில மாட்டிக்க பார்த்தேன். மரியாதையா போனை வச்சிரு, இல்லன்னு வையி. தேவியை கொல்றதுக்கு நீ தான் பணம் கொடுத்த. அதனால தான் நான் ஆளை வச்சு கொல்ல பார்த்தங்கிற உண்மைய நானே எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன். சே, ஒன்ன போய் நம்பின பாரு. என் புத்திய பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம், போயிடா பொண்ணு. என்னமோ என்ன வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். டேய், நீயாட தேவியை ஆள் வச்சு கொல்ல பார்த்த? அப்பா, அது வந்துப்பா
பொறுக்கி நாயே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? உன்னை உயிரோடவே விடக்கூடாதுடா. ஏன்டா எனக்கு மகனை வந்து பிறந்து தொலைச்ச படுபாவி பயலே, உன்னை எல்லாம் அடிச்சே கொல்லணும்டா. அடிக்காதீங்க பாரு, நானு ஐயோ, தொலைச்சு கட்டுறேன்டா. உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது படுபாவி பயலே. என்னங்க இது? மயக்கு புள்ளைய போட்டு ஏன் இப்படி போடி, அடிச்சிருக்கீங்க? பையனை அவன் என்ன தப்பு பண்ணா? ஐயோ, 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 என்னடா ஐயோ, பண்ணீங்க? சொன்னாதான்டா இங்க விடுங்க, வரான். விடுங்க அவனை. இதுக்கு மேல அவன் மேல கைய வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அவனை மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அவன் என்ன அப்படி கொலை குத்தமா பண்ணிட்டான்? ஆமாண்டி, கொலை குத்தம் தான் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நம்ம தேவியை கடத்தி கொல்ல பார்த்தது வேற யாரும் இல்ல, இந்த கொலைகார பாவிதாம்மா. ஐயோ, என்னது? நானா ஒண்ணும் பண்ணல. அந்த விக்னேஷோட மாமா செங்குட்டு வந்தா பணம் கொடுத்து அவளை கொலை சொன்னான், அதான் பண்ணேன். ஏண்டா, அவன் சொன்னான்னு தங்கச்சின்னு கூட பார்க்காம கொலை பண்ணிருவியா? அப்போ பணத்தை கொடுத்து எங்களை கொலை பண்ண சொன்னா கூட பண்ணிருவல்ல நீ? பண்ற பாவத்துல பண்ணிட்டு அவன் சொன்னா இவன் சொன்னானா விட்டுறணுமா? என்னங்க, அந்த பென்சில் மிசக்காரன் பண்ணதுக்கு நம்ம புள்ள என்னங்க பண்ணுவான்? அவனை அடிக்காதீங்க. நான் அவனை அடிக்க கூடாதா? அப்ப நீ ஐயோ! உன்ன நிறுத்துங்கப்பா. இரு, இரு. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? இருடா. அந்த கயல் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா அங்கேயே போடுங்க. இங்க எதுக்கு இருக்கீங்க? அதெல்லாம் நீ பண்ணிட்டு யார் வீட்ல இருந்து யாரடா வெளிய போக சொல்ற? நான் உழைச்சு சம்பாரிச்சு கட்டின வீடு, நீ வெளிய போடா. போறேன். இனிமே மனுஷன் இருப்பானா இங்க? டேய், அம்மா, விடுமா. டேய், ஏய், போகாத. நில்லுடா. தப்பு பண்ணிட்டு அப்படியே நழுவ பாக்குறியா? நீ செஞ்ச காரியத்துக்கு நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு ஏங்க, கொடுத்தேன்டா. அவன் நம்ம புள்ளங்க. ச்சே, இவன் என் புள்ளையே இல்லடி. ஐயோ, இவனை பெத்துட்டேன்னு நான் வெக்கப்பட்டு நிக்கிறேன். வீட்டுக்கு தலை புள்ளையா பிறந்திருக்கான்னு பார்த்தா தருதலையா வந்து பிறந்திருக்கான். அம்மா, இவரு ஓவரா பேசிட்டு இருக்காருமா. இவருக்கு இது குடும்பமா இல்ல அது குடும்பமா? ஏய், டேய், என் தம்பி குடும்பமும் என் குடும்பம் தான்டா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க?